அன்பர்களே, இந்த பதிவில் நாம் திருவள்ளுவர் கிருஷ்ணரின் அவதார சனாதனியா, சரியான திருவள்ளுவர் தினம் எது என்பது பற்றி பார்ப்போம். தமிழ்நாடு என்றாலும் தமிழர்கள் என்றாலும் அங்கே தவிர்க்க முடியாத விதத்தில் முதன்மை பெறுவது திருவள்ளுவரும் திருக்குறளும் ஆகும். இவ்வாறான முக்கியத்துவம் வாய்ந்த திருவள்ளுவர் குறித்த சர்ச்சை வெகு காலமாக தீர்க்கப்படாமலேயே தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. அது பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக நமது தமிழ் மக்களின் அன்றாட வாழ்வியலில் பஞ்சாங்கம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இடம்பெறுகிறது. இந்த பஞ்சாங்கங்களின் துணை கொண்டு நாம் திருவள்ளுவரின் பிறந்த நாளை அறிந்து கொள்ள முற்படும்போது நமக்கு பஞ்சாங்கத்தின் வாயிலாக கிடைக்கக்கூடிய தரவுகள் நாயன்மார்களின் திருநட்சத்திர வரிசையில் வைகாசி மாதம் 17ஆம் தேதி திருமயிலை திருவள்ளுவருக்கு பிறந்த நாள் என்றும், மாசி மாதம் 9ஆம் நாள் திருவள்ளுவ நாயனாருக்கு பிறந்த நாள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் திருவள்ளுவரின் பிறந்த நாள் குறித்து வரலாற்று அடிப்படையிலும் 2 விதமான தகவல்கள் உள்ளன. தமிழக அரசால் அதிகாரப்பூர்வமாக ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் 2ஆம் நாள், அதாவது பொங்கலுக்கு மறுநாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, திருவள்ளுவரின் ஞானவெட்டியான் நூலின் குறிப்பு அடிப்படையில் பல தமிழ் ஆர்வலர்களும் மரபுவழி ஆய்வாளர்களும் வைகாசி மாதம் அனுச நட்சத்திர நாளில் திருவள்ளுவர் பிறந்ததாக நம்பி வந்த நிலையில், இந்த நாளை திருவள்ளுவரின் பிறந்த நாளாக சமீபகாலமாக தமிழக ஆளுநர் மாளிகை அரசு விழாவாக கொண்டாடி வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு திருவள்ளுவர் கிறித்து பிறப்பதற்கு 31 ஆண்டுகளுக்கு முன் பிறந்ததாக அறிவித்து, இதனை அடிப்படையாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டும் கணக்கிடப்படுகிறது. இவ்வாறான சூழலில்தான் 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் தினத்தை கடந்த தை மாதம் 2ஆம் நாள் தமிழ்நாடு அரசு கொண்டாடிவிட்ட நிலையில், ஆளுநர் மாளிகையான சென்னை லோக்பவனில் வைகாசி அனுச நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து திருவள்ளுவர் தின திருநாள் விழா கொண்டாடப்பட்டது. அந்நிகழ்வில் உரையாற்றிய ஆளுநர் அர்லேக்கர், திருவள்ளுவர் ஒரு மாநிலத்தின் எல்லைக்குள் மட்டும் சுருங்கி விடுபவர் அல்ல. அவர் எழுதிய திருக்குறளை படித்தால் அவர் எத்தகைய மாமனிதர் என்பது புரியும். அவர் காவி உடை அணிந்துள்ளாரா அல்லது வெள்ளை உடை அணிந்துள்ளாரா? நெற்றியில் திலகம் இருக்கிறதா இல்லையா என்பதை எல்லாம் முக்கியம் என்று கருத வேண்டாம். இந்த நாட்டிற்கு அவர் என்ன கொடுத்துள்ளார் என்பதே முக்கியம். திருவள்ளுவரின் பெருமை என்னவெனில், சனாதனத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட திருவள்ளுவரின் முன்னால் வந்து நின்றால் தலை வணங்கித்தான் ஆக வேண்டும். அதுதான் திருவள்ளுவரின் சக்தி என்றெல்லாம் பேசிய ஆளுநர் அர்லேக்கர், ஆபத்து வரும்போதெல்லாம் அவதரிப்பேன் என கிருஷ்ணர் கூறியதைப் போல் சில நேரங்களில் திருவள்ளுவராகவும் கிருஷ்ணர் வருகிறார் என்கிறார். ஆளுநரின் இந்த கருத்து திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவித்து
பட்டை போட்டு கழுத்தில் உத்திராட்ச கொட்டை போட்டு விட்டதோடு நிற்காமல் தமிழர்களின் குலதெய்வமான ஐயனாரையும் காவல் தெய்வமான கருப்ப சாமியையும் விஷ்ணு ராமருக்குள் அடக்கி கதை புனைந்தது போல் திருவள்ளுவரை கிருஷ்ணரின் அவதாரம் ஆக்கி கதை புனையும் சூழ்ச்சி பேச்சுதான் இது என்பதை தமிழர்கள் உணரப்போவது எப்போது? அதோடு திருவள்ளுவருடைய சிந்தனைகளும் வாழ்வியல் முறைகளும் சனாதனம் ஆகும். திருவள்ளுவர் ஒரு சனாதனி. அப்படி இருக்கும்போது அவரை சனாதன பாரம்பரியத்தின் சீடர் என அழைப்பதில் என்ன தவறு என கேட்டு திருவள்ளுவரை சனாதனவாதியாக்கி அவர் சனாதன வழியில் வந்த ஒரு சீடர் என கூறி சிறுமைப்படுத்துவதோடு திருக்குறளை சனாதன நூலுக்குள் அடக்கும் காரியத்தையும் செய்ய முற்படுகிறார் ஆளுநர். இவற்றை பகுத்தாய்ந்து தமிழ் சமூகம் விழித்து கொள்ளுமா என்பதுதான் நம் முன் இருக்கும் கேள்வி. இதனைத் தொடர்ந்து அமைச்சர் அருண்ராஜ் வள்ளுவரை களங்கப்படுத்தாதீர் என தெரிவித்துள்ளார். ஆளுநர் அர்லேக்கர் கலந்து கொண்ட நிகழ்வில் இடம்பெற்ற திருவள்ளுவர் பதாகையில் திருவள்ளுவர் காவி உடை அணிந்து நெற்றியில் திருநீறு பூசி கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்திருப்பது போன்ற புகைப்படம் இடம்பெற்றிருந்தது. முந்தைய ஆளுநர் RN ரவி பங்கேற்ற அரசு நிகழ்வுகளில் இது போன்ற புகைப்படங்கள் இடம்பெற்று சர்ச்சை எழுந்த நிலையில் தற்போது அதே சர்ச்சை மீண்டும் எழுந்துள்ளது. இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமைச்சர் அருண்ராஜ் தனது எக்ஸ் வலைதள பகுதியில் திருவள்ளுவர் உலக பொதுமறை தந்தவர், அவரை ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளோ அல்லது குறிப்பிட்ட அடையாளத்திற்குள்ளோ சுருக்குவது என்பது உலகளாவிய திருவள்ளுவரின் சிந்தனைகளை சிறுமைப்படுத்துவதற்கு சமம் என்கிறார். அதோடு லோக் பவனிலோ எந்த ஒரு அரசு அல்லது பொது இடங்களிலும் திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிப்பது தவறு. திருவள்ளுவர் எந்த ஒரு மதத்திற்கும் சாதிக்கும் இனத்திற்கும் நாட்டிற்குமான என தன்னை சுருக்கி கொள்ளவில்லை. அவரது திருக்குறள் மனிதகுலம் முழுமைக்கும் பொதுவான வாழ்வியல் நெறிகளை பேசுகிறது. கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் கூட அவர் ஆதிபகவன், மலர்மிசை ஏகினான், அறவாளி அந்தணன் என்று பொதுவான சொற்களையே பயன்படுத்தினாரே தவிர எந்த ஒரு குறிப்பிட்ட மத கடவுளின் பெயரையும் அவர் குறிப்பிடவில்லை. அவரே தன்னை பொதுவானவராக நிலைநிறுத்தும் போது அவருக்கு ஒரு குறிப்பிட்ட மதத்தின் அடையாளமாக பார்க்கப்படும் வண்ணத்தை பூசுவது அவரது உலகளாவிய தத்துவத்திற்கு முரணானது. வள்ளுவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது பிறப்புக்கும் எல்லா உயிர்களுக்கும் என்ற சமத்துவத்தை தான். வள்ளுவரை ஒரு குறிப்பிட்ட வண்ணத்திற்குள் அடக்க நினைப்பது கடலை ஒரு குடத்திற்குள் அடக்க நினைப்பதற்கு சமம். அவர் உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டும் ஓர் பேரொளி. அவருக்கு காவி பூசுவதும் அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட முயல்வதும் எவ்வகையிலும் ஏற்புடையது அல்ல. அவரது
உடைகளின் நிறத்தை மாற்றுவதை விடுத்து அவரது குரல் காட்டும் வழியில் நடக்க முயல்வதே அவருக்கு நாம் செய்யும் உண்மையான மரியாதை. வள்ளுவரை களங்கப்படுத்தாதீர்கள் என அமைச்சர் கூறியுள்ளார். திருவள்ளுவர் குறித்த இந்த சர்ச்சைகள் இப்படியே தொடர்கதையாக நீளப் போகிறதா? ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் இவ்வாறான அறிக்கைகளோடு நின்றுவிடப் போகிறார்களா? தமிழ் சமூகம் இதனை வேடிக்கை பார்க்க போகிறதா? திருவள்ளுவரின் சரியான பிறந்த நாள் எது என்பதை குழப்புவதிலும் சனாதன காவிமயம் ஆக்கும் முயற்சியிலும் கிருஷ்ணரின் அவதாரம் ஆக்க பார்க்கும் சூழ்ச்சியிலும் ஈடுபடுவதற்கு எதிராக புதிய ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு உரிய தீர்வு காண போகிறதா? பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.